முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா சென்னை வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க விஜய் அவர்களோட நீலாங்கரை வீட்ல தான் தங்க போறாங்க அப்படிங்கிற மாரியும் தகவல் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜோடியா தங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சயோட சிக்மா ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குதாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன்னோட கணவர் முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி செங்கல்பட்டு கோர்ட்ல சங்கீதா அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கடந்த 4-5 மாசமாவே இந்த கோர்ட் 4 முறை வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. ஒரு முறையும் இவங்க 2 பேருமே நேர்ல ஆஜராகல. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீதிபதி சுஜாதா முன்னிலையில லண்டன்ல இருந்து சங்கீதா அவங்க வீடியோ ஹியரிங் மூலமா அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அசம்பிளில பிஸியா இருந்ததால அவரால் ஹியரிங் அட்டன் பண்ண முடியல. மதியத்துக்கு மேல வரும், அப்படிலாம் இந்த விவாகரத்து வழக்க இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை இன்னைக்கே முடிச்சு வச்சிடுங்க, இன்னைக்கே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மதியம் ஒரு 3-4 மணிக்கு மேல அவங்க தன்னோட கணவர் மேல போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விவாகரத்து வழக்கையும் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு விவாகரத்துல விஜய் அவர்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லையா. பலமுறை இதை பத்தி விவாகரத்தை பத்தி அப்ரோச் பண்ணும்போது கூட அவங்க தரப்புல எங்களுக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை, நாங்க சேர்ந்து வாழ தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனுதாரர் தரப்புல சில விஷயங்களை கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷா இவங்க 2 பேரும் கூட தான் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்றதுல விருப்பம் இல்லாம அவங்களால என்ன முயற்சி எடுக்க முடியுதோ, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட் போட முடியுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்வியூ தான் இவங்க 2 பேரோட மனமாற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட மனைவியோட மனசை காயப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு தான் எல்லா இடங்களையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக த்ரிஷா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே விஜய் அவர்கள் இப்ப கட் பண்ணியிருக்கிறதாவும், இவங்க 2 பேரும் மனம் விட்டு பல விஷயங்களை மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல இன்னொரு நபர் யாரும் வரக்கூடாது, அப்படி வரக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க 2 பேருமே ஒரு கண்டிஷன்ஸா போட்டு, இனிமே இவங்க லைஃப்ல இவங்க மகள், மகன், அப்புறம் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க 2 பேருமே சுமூகமா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்ப லண்டன்ல இருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா நீலாங்கரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டு தான் தங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்க 2 பேருக்குமே திருமண நாள் வரப்போகுது. அந்த திருமண நாள்ல இவங்க 2 பேரும் அவங்களோட ரீயூனியன் நடத்த போறாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான அந்த வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. 10ஆவதுக்கு ஜேசன் சஞ்சயோட சிக்மா படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரமோஷன் ஈவெண்ட்ல இவங்க 2 பேரும் ஒன்னா கலந்துக்கிட்டாங்கன்னா இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கவே முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.